அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஃப் ஷாஹி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற யாஸ்மார்ட்டுங்கிற ஒரு மாலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அதை தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த யாஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், மற்ற மால் சூப்பர் மார்க்கெட்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் யூனிக்கான வீட்டு இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு தேவையான அனைத்து ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும், எது வேணுமோ நம்ம பிக் பண்ணிக்கலாம். இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இங்கே இருக்குமான கிடையாது, க்ரோசரிஸுமே இருக்குது. மென்ஸ் கிளாத்திங், உமன்ஸ் கிளாத்திங், ஃபுட்வேரு, ஹேண்ட்பேக்ஸு, கார்பெட் செக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இங்கே நம்ம பொருள் எடுக்கணும்னு வந்துட்டால் ஒரு நாள் பத்தாது நமக்கு, அந்தளவுக்கு ஏகப்பட்ட பொருளை நிரப்பி வச்சுருக்காங்க. மெயினாக இந்த மாலுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்க காரணம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ட்ரிம்மர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அவங்க யூஸ் பண்ண ட்ரிம்மர் ஒர்க் ஆகலை, வீணாக போயிடுச்சு. சரி, பக்கத்துலேயே இருக்குது, இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் தேடி வந்தது எங்களுக்கு கிடைக்கல. ட்ரிம்மருன்னு ஒன்று வைக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு ரோலை மட்டும் வச்சுருந்தாங்க. அது ஆஃபரில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கல, அதனால் நாங்கள் வாங்கலை, வந்துட்டோம். ஹேண்ட்பேக்ஸ்லாம் பாருங்கள், ஹேண்ட்பேக்ஸ்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கிறதே 20 dirhamsக்கு மேலே தான் போட்டிருந்தாங்க. நல்லா பிராண்டடான ஹேண்ட்பேக்ஸும் நிறையா இங்கே இருக்குது. எல்லாமே காஸ்ட்லி தான். 50, 60 dirhams, 100 dirhamsக்கு மேலே தான் இங்கே ஹேண்ட்பேக்ஸே கிடைக்கும். ஆனால் நல்லா தரமாக நல்லாயிருக்கும். நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த யாஸ்மார்ட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஊரில் சாம்பிராணின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஊரில் அது பொஹர்னு சொல்லுவாங்க. அந்த பொஹர் ஸ்டால் இங்கே நிறையா இருக்கும். உள்ளார பூந்ததுலேருந்து வெளியாற வரைக்கும் சரியான வாசனையாக இருக்கும் இந்த மால் ஃபுல்லாகவே. நான் ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ ஒன்றில் சொல்லியிருப்பேன், இந்த நாட்டோட பஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே ஹஃபீலத் கார்டுன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காக கொடுப்பாங்க. அந்த கார்டு இருந்தால் தான் நம்ம பஸ்ஸு யூஸ் பண்ண முடியும். அது வாங்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். என்னோடய கார்டில் பைசா முடிஞ்சிருச்சு, ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த மிஷின் மூலயமா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுறோம். இதில் ரீசார்ஜ் பண்ணுனா 2 hours கழித்து நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் இங்கேன்னு கிடையாது, இந்த மால்னு கிடையாது, எல்லா மால்லையுமே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் மூலயமா மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணணும்னா கிடையாது, ஆன்லைன் மூலயமாவும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. ஆன்லைன் மூலயமா பண்ணாலுமே 2 hours கழிச்சு தான் ரீசார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்ன பசங்களுக்கான ஷூஸு. எவ்வளோ கலர்ஸில் எவ்வளோ டிசைன்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன கை குழந்தைங்களுக்கான ஷூஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸ்லிப்பரு ஷூஸ்லாம் சொல்லிட்டு ஸ்டோன் வச்சு எவ்வளோ அழகழகாக க்யூட்டாக நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேக்கரி செக்ஷனில் பாருங்கள், நம்ம நாட்டு ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. ஜாங்கிரி, அப்புறம் லட்டு, இப்படி எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருந்தது வாங்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண குப்பூஸுன்னு சொல்லுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, குப்பூஸுன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி விழுந்துட்டுருக்கு பாருங்கள். அதை ஒருத்தவங்க பேக் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குபூஸுன்னு கிடையாது, ஒரு சாண்ட்விச் ப்ரெட்டு, சம்மூன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு 2 ஐட்டம் நாங்கள் வாங்கியிருந்தோம். மனாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பீஸா மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் பீஸா கிடையாது, நல்லாயிருக்கும். நான் அந்த மனாக்கீஸ் தான் வாங்கியிருந்தேன். என் பையனுக்கு ஒரு சிக்கன் பீஸா ஒன்று வாங்கியிருந்தோம். எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் நான் சொன்ன மனாக்கீஸு. நான் சீஸ் ஸ்பைசி மனாக்கீஸ் வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு பிஸா மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிஸா கிடையாது. ஸ்பைசின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஸ்பைசியும் இருக்காது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.